அண்ணா மித்ரா அண்ணா என்னாச்சுண்ணா? இங்க பாருங்க மித்ரா என்னங்க மித்ரா என்னங்க ஆச்சு அண்ணா இங்க பாருங்க பாருங்க என்னங்க கண்ணாடி பாருங்க என்னங்க என்னங்க மித்ரா என்னங்க ஆச்சு என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்க மித்ரா மித்ரா என்ன ஆச்சுப்பா இந்த கூட்டத்துல அண்ணனோட எதிரி யாரோ இருக்காங்க அண்ணி. அண்ணாக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போட போறாங்களா, அதனால அண்ணா பேரலைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லலாமா வேண்டாமா? சொன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன நம்பிக்கை கூட அவங்கள விட்டு போயிடும். நான் அவங்கள பயமுறுத்த விரும்பல. முதல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரியமா ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாம எப்படிடா இருப்பாங்க? இங்க ஒரு சில கெட்ட ஜாதகம் மித்ரா கூடவே இருந்துட்டு மரணத்தை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு தெரிஞ்சே நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். டிவோர்ஸ கொடுத்து அனுப்பிடலான்னு பார்த்தா கூட செவர்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற பல்லிங்க மாதிரி நம்ம கூடையே ஒட்டிக்கிட்டு நம்ம உயிரை எடுக்குதுங்க. இதை இப்படியே விட்டு நாம தான் தப்பு செஞ்சுட்டு இருக்கோம். இனி மித்ராவோட உயிருக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நாம எப்படி தைரியமா இருக்கிறது? தேவயானி போதும் நிறுத்து. இப்ப அர்ஜென்ட்டா 1 மணி நேரத்துல அந்த மருந்துக்கு மாத்து மருந்தா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க டாக்டர். ஆனா அந்த மருந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல அந்த மருந்து கிடைக்குமான்னு தெரியல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். அந்த மெடிசன் வேற எங்க கிடைக்கணும்னாவது சொல்லுங்க, நாங்க போய் அதை கொண்டு வரோம். நம்ம ஊர் முழுக்க 3 இடத்துல தான் அது கிடைக்கும். இது ஒரு ரேர் மெடிசன்ங்கிறதுனால எங்களுக்கே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால நீங்க நேரா போய் எங்க கேட்டு பாருங்க. அங்கேயே உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர்ல கூட நீங்க கேளுங்க. ஒருவேளை அங்க கிடைச்சாலும் எடுத்துட்டு வரதுக்கு டைம் ஆகும். 1 ஹவர்க்குள்ள மித்ராக்கு இன்ஜெக்ஷனை போட்டாகணும். One minute. சடனா எதுக்கு இப்படி வயிறு வலிக்குது? ஒருவேளை அப்ப நான் கீழே விழுந்ததுனால இருக்குமோ? இப்ப என்ன செய்யறது? ஒருவேளை ஹாஸ்பிடல் போனா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். இப்ப நான் என்ன செய்யறது? சஞ்சனா, சஞ்சனா, என்ன பாட்டி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல பாட்டி, இன்னும் யாரும் ஃபோன் பண்ணல. மித்ராவோட நிலைமைய பத்தி யோசிச்ச எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா.
நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. அண்ணாக்கு எதுவுமே ஆகாது. நீ என்னமோ ரொம்ப தைரியமா சொல்ற, ஆனா உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல. உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையேம்மா. ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. பெரியம்மா, பெரியப்பா, அண்ணி எல்லாரும் அங்க கூட தானே இருக்காங்க பாட்டி. அவங்க பாத்துப்பாங்க. நீ ஒண்ணு செய்ய, அவங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுமா. சரி இருங்க. பிரவீன் மிட்டல் தான் இது எல்லாத்தையும் செஞ்சான்னு சொன்னேன்னா இவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வை இப்ப நான் தான் யோசிச்சே ஆகணும். உன்னதாம்மா, யார் ஃபோன் பண்ணாங்க? அது வந்து ராங் நம்பர் மாமா. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் நில்லு. இங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும் போது நீ எங்க போயிட்டு இருக்க? மனிஷா, இந்த டைம்ல இப்ப நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய தான் போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ என்ன தடுத்து நிறுத்தாத. இந்த லக்ஷ்மி எங்க இப்படி பண்றா? ஒரு பக்கம் நம்ம மித்ராவோட உயிரை காப்பாத்தணும் நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ஆக்சுவலா மித்ராவுக்கு என்ன ஆகுமோங்கிற ஒரு சின்ன கவலை கூட இல்லாம போயிட்டே இருக்கா. தேவயானி, தேவையில்லாம லக்ஷ்மியை பத்தி நீ தப்பா பேசாத. அவ எந்த விஷயத்துக்காக போறான்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாதப்போ அவளை பத்தி தப்பா பேசுற அதிகாரமும் அருகதையும் உனக்கு இல்ல. எல்லா விஷயத்திலயும் லக்ஷ்மிக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா. இங்க நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும் போது அவ எங்க போயிட்டு இருக்கா? என்ன செய்யறதுக்காக போறா? அவ திரும்பி வந்தாதான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு.